இருக்கு. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கிருமிகள், அதான் இன்வெஸ்ட்மெண்ட். நீ கிருமி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளை காலையில எல்லா பேப்பர்லயும் அல்லது அரசாங்கமே அறிவிச்சிருது கிருமியே கிடையாது உலகத்துல பூரா போய் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு வைங்க, எந்தெந்த கடையை மூடணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்டோர்லாம் மூடணுங்கிறது ஓப்பனா தெரியுற விஷயம். அதை தாண்டி இன்னும் நல்லா யோசிங்கன்னா பெனாயில், வீட்டில் யூஸ் பண்ற பெனாயில் இருக்குல்ல, அவன் என்ன சொல்லி வைக்கிறான்? கிருமி நாசினி. வீட்டுல உங்க குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க எங்க பெனாயில் வாங்கி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்க குடும்பமே நோயாளி குடும்பமா போயிடும் சொல்றான். அதுக்கு பயந்து நம்ம பெனாயில் வாங்கணும் பாத்ரூம் கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கிருமிகள் பெயரால் என்னென்ன வைக்கிறான் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சோப்பு, எண்ணெய், பேஸ்ட், டெட்டால், கை கழுவுறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து துவைக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் கிருமி சம்பந்தமா தான் இருக்கு. இன்னும் இப்ப தண்ணி எல்லாம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு கிருமி நாசினி தண்ணி. இப்போ மினரல் வாட்டர் கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் கிருமி இல்லைன்னு சொல்லிட்டா. தண்ணி நீங்க விலைக்கு வாங்க வேண்டியது இல்ல, நம்ம ஏரியால கிடைக்கிற தண்ணியை குடிச்சிடலாம். அப்ப எவ்வளவு வேறுபாடு இருக்கு. கிருமின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வணிக உலகம் மூடிட்டு போனோம். மிச்சம் என்ன இருக்கும்னா வெறும் நிலமும் அதுல இருந்து விளைஞ்சி வர்ற விவசாய பொருள்களை விற்கிற கடையும் தான் மிஞ்சும். வேற எதுவுமே வச்சிருக்க முடியாது. எல்லா பிசினஸையும் க்ளோஸ் பண்ணணும் கிருமி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா. அப்ப ஒருவேளை கிருமி இல்லாமலே இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அது இருக்கா இல்லையான்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா அது இல்லைன்னு சொல்லிட்டா எவ்வளவு பாதிப்பு வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். பல நாடுகளுடைய வருமானம் நின்று போயிடும். இப்ப உதாரணமா 93க்கு மேல HIV எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் ஊரெல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லி உலகம் எல்லாம் பிரச்சாரம் நடந்தது, நம்ம பகுதியிலையும் நடந்தது. அப்படி நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இது முதல்ல சொன்ன விஷயம் எதுனா, சலூன் கடைகள்ல பயன்படுத்துற பிளேடு இருக்குல்ல, அது மூலமா எய்ட்ஸ் பரவுது அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க. ரெக்கார்டிக்கலா எதுவுமே இருக்காது, பீதியை கிளப்பி விட்டாங்க. சலூன் கடைகள்ல சாதாரணமா அன்னைக்கு பயன்படுத்தின கத்தி மறுபடியும் தீட்டி பயன்படுத்தின கத்தி, அது இப்ப இருக்கா? இல்ல. அது வழக்கத்துல இருந்து ஒரு வருஷத்துல ஒளிஞ்சிருச்சு. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விஞ்ஞானிகள் அறிவிச்சாங்க அந்த கத்தி மூலமா பரவுறது இல்லை அப்படின்னு. இப்ப நீங்க கத்தி தேடினாலும் கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம எதை பயன்படுத்த தோங்கணும், எந்த கம்பெனியை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு அமெரிக்க கம்பெனியினுடைய பிளேடு. பிளேடுனா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பயன்படுத்துறாங்க? ஒரு நபர் ஒண்ணு வாங்கினா என்னாச்சு? இந்தியா முழுக்க எவ்வளவு கோடி பேரு? ஏன் இந்தியாவை டார்கெட் பண்றான்னா இங்கதான் மக்கள் தொகை கூடுது. இல்ல எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் இல்லையா? சீனாவில கொடுக்க முடியாது, அப்படி அரசாங்க கட்டுப்பாடுகள் அதிகம். சீனாவில எந்த பொருளையும் நேரடி மார்க்கெட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு அடுத்து பெரிய நாடு எதுனா இந்தியா தான். 110 கோடி பேர் இருக்காங்க. எதை வித்தாலும் 110 கோடி வித்துறோம். இல்லன்னா காசு நிறைய இருக்கவர் 2-3 வாங்கிடுவாரு இல்லாதவங்களுக்கு சேர்த்து. அவன் மொத்தம் மார்க்கெட்டிங்கிறது கிளியரா இருக்கு. அதனால அவன் டார்கெட் பண்ற நாடு இந்தியா. அப்ப இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது, சிரிஞ்சு மூலமா வருது. ஊசி போட்டா ஊசியை கழுவி பயன்படுதுன்னா அதுல கிருமி வரும் அப்படின்னு சொன்னாங்க 95ல. அப்ப கிளாஸ்ல இருந்த இந்த சிரஞ்சுகள் பூரா வழக்கொழிஞ்சு போச்சு. கிராமத்துல ஏதோ 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஊசி ஓடிக்கிட்டு இருந்த MBBS டாக்டர்கள், கொஞ்சம் கொஞ்சம் மனிதாபிமானம் இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த சிரஞ்சுகளை பயன்படுத்த முடியாம தூக்கி போட வேண்டியதாச்சு. அப்ப எந்த சிரஞ்சை வாங்கினாங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனியுடைய ஒரு சிரஞ்சு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 மார்க்கெட் உலக அளவுல. அதுக்கப்புறம் அதோட நிறுத்தினாங்களான்னா இல்ல சிரஞ்சினால நோய் பரவுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப கிளாஸ் சிரஞ்சு கிடைக்குமா? எங்கேயுமே கிடைக்காது நீங்க தேடினாலும். அப்ப இந்த ஒரு பொய் சொல்லப்படுது, ஒரு பெரிய மார்க்கெட்ல விற்கப்படுது, பல பொருட்கள் விற்கப்படுது. கடைசியில் அப்படிலாம் ஒண்ணும் நடக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப இது துவங்கினது, இடையில நடந்த விற்பனை, முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ற ஆய்வறிக்கை, இதை கம்பேர் பண்ணா இது எதுக்காக நடந்ததுன்னு நமக்கு புரிஞ்சுக்கணும். உலகம் முழுக்க ஒவ்வொரு விஷயமும் பிசினஸுக்காகவே, குறிப்பா அமெரிக்கால இருந்து வர்ற பல கம்பெனிகள் தான் இங்க கடையை வச்சிருக்கு. ஒரு கம்பெனி பேர், சாதாரணமா ஒரு கம்பெனி பேர் ஹிந்துஸ்தான் லீவர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிந்துஸ்தான் லீவர்னா இந்தியா கம்பெனி தானே, அப்படிதானே தெரியும் நமக்கு. ஏன்னா அவன் ஊருக்கு போய் அந்தந்த நாட்டுடைய பேரை வச்சுக்கிறான். ஸ்ரீலங்கன் லீவர், பாகிஸ்தான் லீவர் கம்பெனி பேரு. அவன் கம்பெனி தலைமையகம் இந்தியா கிடையாது, அவன் வேற நாடு. இந்தியாவில் வைக்கும் போது ஹிந்துஸ்தான் லீவர்னு வைப்பான். அப்பதான் இங்க இருக்காலும் வாங்கி குடிப்பாங்க, வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. எல்லா பொருட்களும் மார்க்கெட் பண்றது. ஒரு கொக்கோ கோலா கம்பெனி எடுத்துக்கங்களேன். கோக் ஒரு அமெரிக்க கம்பெனி. இலங்கையில கோக்கை அப்படியே வித்தா விற்க முடியாது. அதனால இலங்கையில உள்ள தமிழர்களை குடிக்க வைக்கணும்னா என்ன செய்யணும்னா தமிழ்ல எழுதணும். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் இங்கிலீஷ்ல எழுதுனா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இலங்கையில் எழுதணும்னா
தமிழ்ல எழுதணும். இலங்கையில இருக்க கொக்கோ கோலா பாட்டில பார்த்தோம்னா தமிழ்ல போட்டிருக்கு கொக்கோ கோலான்னு போட்டுதான் விற்கிறான். அவனுக்கு மொழியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, மதம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, என்ன சொன்னீங்கனாலும் செஞ்சிருவான். இப்ப முஸ்லிம்ஸ்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஹலால் ஹலால் செய்வது அப்படின்னு. கொக்கோ கோலா ஹலால் செஞ்சாதான் முஸ்லிம்ஸ் குடிப்பாங்கன்னா அதையும் செய்யும். ஹலால் என்னன்னு தெரியாது, போர்டு மட்டும் போட்டுருவாங்க ஹலால் செய்யப்பட்டது. நீங்க பாத்துருக்கீங்களா நிறைய ஹோட்டல்ல 100% ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டுருவோம். அதுல 50% ஹலால் செய்யப்பட்டது ஏதாவது இருக்க முடியுமா? அப்ப ஓதும்போது நிறுத்திக்கிட்டு 50%. அப்ப அந்த 100% போட்டாங்கன்னா அது தப்பு தானே, அது குவாலிட்டி கிடையாது. இது வந்து வெறுமனே ஓதுறது இல்லையா, ஓதுறது தான் ஹலால் செய்யப்படுறது அப்படின்னா 100% போடும் போதே அவனுக்கு அது தெரியாதுன்னு அர்த்தம், ஏமாத்துறான். எங்க 100% போட்டிருக்கானோ அவனுக்கு அதை பத்தி தெரியாது, சும்மான்னு அர்த்தம். அது அந்த மத மக்களை அங்க சாப்பிட வைக்கிறதுக்கான ஏற்பாடு. பெரிய பெரிய கம்பெனி பூரா போட்டிருப்பாங்க. இதே மாதிரி சில சடங்கு பூர்வமான வேலைகள்லாம் இருக்கு. அப்படிதான் எல்லா இடத்துலயும் கிருமி நீக்கப்பட்டதுன்னு போடுறது இப்ப ஒரு சடங்கு. எல்லா பொருளையும் கிருமி நீக்கப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. அப்ப இந்த கிருமிகள்ங்கிறது உண்மையிலே இருக்கா? இந்த கிருமிகள் மனிதனை தாக்கி கொன்றுமா? மனிதன் அவ்வளவு பலவீனமான ஆளா? அறிவியல்ல டார்வின் தியரி சொல்லுது, ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிர் வந்தது, அதுல இருந்து 5 அறிவு விலங்குகள் வந்தது, அதுல இருந்து மனிதன் பின்னாடி தோன்றனா பரிணாம வளர்ச்சியில் உச்சகட்டம் மனிதன் அப்படின்னு. இந்த மனிதனை ஒரு செல் உயிரியான வைரஸ் வந்து கொன்றுமா? அப்ப டார்வின் அவ்வளவுதான், சூசைட் பண்ண வேண்டியதான். தியரி மாறி போச்சு. அறிவியல் பூரா இதை தூக்கி வச்சுட்டு தான் ஆடுது. டார்வின் தியரி தான் அடிப்படைன்னு சொல்லுது. ஆனா அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை வேணா சொல்றான். ஒரு கிருமி வந்து பல கோடிக்கணக்கான செல்களை உடைய மனிதனை கொன்றும் அப்படின்னு சொல்றது அடிப்படை அறிவியலுக்கு புறமானது. கொல்லுமா கொல்லாதாங்கிற வேற விஷயம். அப்ப அறிவியலுக்கு புறமானதுன்னா டார்வின் பொய்ன்னு சொல்லிடணும், அப்படின்னு சொல்ல விட மாட்டான். அதுல நிறைய பிரச்சனை வந்துடும். இந்த பக்கம் டார்வின் சொல்றதையும் ஒத்துக்கிறதும் இல்லை. இப்ப அறிவியல் விஞ்ஞானிகளுடைய நிலையை ரெண்டுக்கு இடையில ஓடுறதுதான், அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த 100 ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் எதுவுமே கிடையாது. நீங்க உலகத்தை மாத்தின புதிய கண்டுபிடிப்புகள்லாம் எப்ப வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்களேன். போன நூற்றாண்டு தான். இந்த நூற்றாண்டுல ஒண்ணுமே கிடையாது. டெலிபோனை கண்டுபிடிச்சதுல இருந்து, கரண்ட்டை கண்டுபிடிச்சதுல இருந்து எல்லா கண்டுபிடிப்புகளும் போன நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு வந்து கண்டுபிடிச்சதை பயன்படுத்துறது மட்டும்தான். டெலிபோனை கண்டுபிடிச்சா நாங்க செல்போனை கண்டுபிடிப்போம், ஒரு சிம்மா வச்சிருந்தா 2 சிம்மா மாத்துவோம். இது கூட அட்ஜஸ்ட்மெண்ட், கண்டுபிடிப்பு கிடையாது. அந்த பல்பை கண்டுபிடிச்சா டியூப் லைட்டா மாத்துறது, கரண்ட்டை வந்து வேற வேற இடத்துல இருந்து தயாரிக்கிறது, அவ்வளவுதான். இது கூட கண்டுபிடிப்புகள் இல்ல. இது வெறுமனே எக்ஸ்டென்ஷன், பயன்பாடு தான், அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அடிப்படை அறிவியல்ல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையான முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பயன்பாடு வந்து சரியா தவறான முடிவு பண்ண முடியும். அப்ப அடிப்படை அறிவியலை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இந்த நூற்றாண்டுல இந்த எஜுகேஷனல் சிஸ்டத்துல இருந்து கொடுக்கப்படவே இல்லை. இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த புக்ல இருக்கிறத மட்டும்தான் படிக்கணும், அவுட் ஆஃப் சிலபஸ்ல எதையும் படிக்க கூடாது. வாத்தியாருக்கு தெரியாத கேள்வி கேட்டக்கூடாது இல்லையா, லிமிடேஷன் இருக்கு. நல்ல நாலேஜான குழந்தைகள் வளர விடக்கூடாதுங்கிறதுல இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த பாடப்புத்தகத்துக்குள்ளதான் எல்லாமே, இதுக்குள்ளேயே படி. 11வது 6 மாசத்துலயே 11ஆம் வகுப்பு பாடத்தை முடிச்சுட்டு 12ஆம் வகுப்பு பாடத்துக்கு போயிருது. அதுக்கு பதில் உலக கல்விக்கு போக வேண்டியதானே இன்னொரு 6 மாசத்துல. மார்க் மட்டும் தான் ஏங்க. பீகார்ல பார்த்தா யூனிவர்சிட்டி, பல யூனிவர்சிட்டிகளை திறந்து வச்சு சர்டிபிகேட்டை சும்மா அடிச்சு கொடுத்துட்டே இருக்கான். மார்க்க ஒரு 500 600 சேர்த்து போட்டு அங்க கூட விலைக்கு வாங்கிக்கலாம். மார்க் தான் வேணும்னா குழந்தைகளை போட்டு இங்கே அவ்வளவு கொடுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாமக்கல் பகுதியில 2 விதமான கோழி பண்ணைகள் இருக்கு. நாமக்கல்னாலே நமக்கு பளிச்சுன்னு தெரியும் 2 விஷயம். 2 கோழி பண்ணை இருக்கு. ஆமா, ஒண்ணு சாதாரண கோழி பண்ணை பிராய்லர். பிராய்லர் கோழிக்கு இதுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. என்னன்னா பிராய்லர் கோழிக்கு எப்ப பார்த்தாலும் லைட்டை போட்டு விட்டு சாப்பாடை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இரவு எது பகலன்னு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்பதான் வெயிட் போடும், அப்பதான் விற்க முடியும். அதுக்காக இன்னொரு கோழி பண்ணை வந்து ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல்ஸ்ல 24 ஹவர்ஸ் லைட்டை போட்டு விட்டு படிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணாம், இதெல்லாம் உயிரா உயிர் இல்லையான்னு யோசிக்கிறது இல்லை. அந்த குழந்தைகள் வெளியே வரும்போது பாருங்க, கண்ணாடி இவ்வளவு பெருசு. ஒரு குழந்தை இவ்வளவு செடிமண்ல கண்ணாடி போட்டு அப்படியே பிளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகும். ஏடிஎம் மிஷின் வளர்க்குறதுங்க நிறைய பேர் இருக்காங்க, கம்பத்தை சேர்ந்தவங்க கூட படிக்கிறாங்க. அங்க போய் பாக்குறோம், லீவு தான் எதிர்பார்க்கறான் குழந்தை. இருக்காங்க எல்லா ஊர்லயும் இருக்காங்க. 2 பசங்க அங்கேயே இருக்காங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு தனியா நீங்க கேட்க கூடாது. மாமா கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்ல நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க ரிலேஷன்ஸ் இருக்குல்ல, அப்பா சித்தப்பாவெல்லாம் தாண்டி மாமாவோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த மாமாவை விட்டு பேச விட்டு பாருங்க அங்க ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்து
உங்க பொண்ணையெல்லாம் அங்க அனுப்பவே வேண்டாம் சொல்லிட்டான். அவன் நீ நம்ம குழந்தைகளை அங்க அனுப்புறதுனுடைய ஒரே பெனிஃபிட் என்னன்னா அவங்க குழந்தைகளை அங்க அனுப்ப மாட்டாங்க. அந்த நல்ல காரியம் பண்றோம், அவங்கள வாங்கி கொடுத்துருவோம்ல. அதனால இவங்க நான் இப்படி ஒரு நரகத்துக்கு நான் என் குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அளவுல நம்ம அடுத்த ஜெனரேஷனை காப்பாத்திட்டு ஏதாவது ஒரு நன்மை இருக்கும்ல நம்ம செய்யறது. அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கொடூரம். படிக்கிறதுல புரிஞ்சாதானே படிப்பான். மெமரியே இல்லைன்னு ஒரு குழந்தைய கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கூட்டு வருவாங்க. பொதுவா மெமரியே இல்லை. ஒரு 12 வயசு பையனா இருக்கான். 12 வயசு பையனுக்கு என்ன மெமரி இருக்கும்? தேவையான அளவு இருக்கும்ல. அவன் சப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது கேளுங்களேன், சொல்றானான்னு பாருங்க. அவங்க அப்பா வந்து 2 கேள்வி கேட்பாரு, அவன் உட்காந்து முடிச்சுட்டே இருக்கான். சொல்லித்தந்த ஆளுடைய பிரச்சனை, சொல்லித்தந்த கல்வி முறையினுடைய பிரச்சனை, இதெல்லாம் அவன் பிரச்சனையாம இருக்கு. இப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்காதீங்க. அப்படி கிரிக்கெட்டுக்கு வாங்க. அப்படி 1984ல ஒரு டீம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டீம் கேப்டன் யாரு, எத்தனை இடத்துல விளையாண்டா, எவ்வளவு ரன் எடுத்தாங்க, எப்ப தோத்தாங்க பூரா லிஸ்ட் சொல்றாங்க. மெமரி பவர் இதுக்கு மேல எங்க போகும்? பவர்ஃபுல்லான மெமரி இது. ஆனா அவனுக்கு பிடிச்ச விஷயத்துல இருந்து வருது அந்த மெமரி. அப்ப கல்வி பிடிக்காததா இருக்கு, ஸ்கூலு பிடிக்காததா இருக்கு, வாத்தியார கண்டாலே பயமா இருக்கு அப்படின்னா படிக்க மாட்டான். இது மெமரி லாஸ் இல்ல, இது கல்வி முறையினுடைய கோளாறு. அப்ப இந்த கல்வி முறையில இருந்து வர்ற நபர்கள் தான் இந்த 100 வருஷமா நமக்கு புதுசா ஒன்னையுமே கண்டுபிடிச்சு தரல. எதை கண்டுபிடிக்க போறாங்க? இப்படி படிச்சு வந்து இவங்களுக்கு பூரா என்ன சொல்லி தரப்பட்டிருக்குன்னா, ஸ்கூல்ல கேள்வி கேட்க கூடாது. குழந்தைனா கேள்வி கேட்கணும். வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு கேள்வி கேட்கும். நம்ம தொந்தரவு தாங்காம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். ஸ்கூல்ல வந்து சைலன்ஸ் தான், பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, பக்கத்துல இருக்க குழந்தையோட பேசக்கூடாது. அப்ப இப்படியே கும்முன்னு வரும். வீட்டுக்கு வந்தோடனே ஹோம்ஒர்க் ஃபுல்லா எழுதுனோடனே டயர்டாகி படுத்து வைக்கணும். பசியும் தெரியாது, அறிவும் வளராது, உடல் வளர்ச்சியும் கிடையாது, அறிவு வளர்ச்சியும் கிடையாது. இப்படி குழந்தைகளை தான் நம்ம பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழிக்கும் பிராய்லர் கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் அதை பிராய்லர் கோழின்னு இருக்கும். அதை ஒரு வேலை செய்ய விட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல சோர்வாகி படுத்துரும். பசிச்சு சாப்பிட தெரியாது, தானா தன்னுடைய வேலையை கவனிச்சுக்கிறது தெரியாது. கொண்டு போய் ஒரு பேங்க்ல விட்டுட்டு வந்தீங்கன்னா அங்க என்ன நடைமுறைன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு கிராமத்துல படிக்கிற ஒரு 5வது மாணவனை கொண்டு போய் விட்டீங்கன்னா அவனுக்கும் ஒண்ணும் தெரியாது. ஆனா அவன் கண்டுபிடிச்சிருவான் 5 நிமிஷத்துல. என்னன்னா யார்கிட்ட கேட்பான் அப்படின்னு போய் கேட்கிற அந்த தைரியம் இருக்குல்ல. அங்க போர்டு வச்சிருப்பாங்க, மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க எல்லா இடத்துலயும். அதுக்குதான் அது கேட்கறதுக்கு தானே. இவ்வளவு ஹைஜீனிக்கா வளர்த்த குழந்தை என்ன செய்யும்? கேட்கறது இல்ல, போய் சைலண்டா நிக்கும். இப்படி ஒன்னா பார்த்துட்டே இருக்கும். ஒண்ணும் புரியலன்னா திரும்பி வந்துடும். அந்த வேலை நடக்கிறது இல்ல. நீங்க இப்ப உள்ள எல்லா குழந்தைகள்கிட்ட உள்ள பிரச்சனை இது. நிறைய பேஷண்டா பார்க்கலாம். சொன்னதுனால ஒரு சின்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னீங்க குழந்தைங்க படிப்பு சமீபத்தில் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், பெங்களூர்ல இருந்து வந்தது. அதுல பிராமணால் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிகமா சாப்ட்வேர்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கம்மி, அதனால சாப்ட்வேர் வந்து தனியார். அதுல அவங்க வந்து ரொம்ப இது பண்ணதுனால அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறது தெரியாம போயிருக்கு. அதனால நிறைய டைவர்ஸ் நடக்குது. அதனால அங்க பாத்தீங்கன்னா பிராமணால் வீட்டுல சாப்ட்வேர் கம்ப்யூட்டர் படிச்ச இன்ஜினியர் பையனா பொண்ணே பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவு பண்ணாங்க. நிறைய இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. அது ஒரு குழுவா கூட இல்ல. இப்ப பொதுவாவே நம்ம குழந்தைகளை என்ன படிக்க விடுவோம்னா அப்படியே MSc IT பிடெக் அப்படின்னா அது பிராமணால் குடும்பம் இல்ல. நம்ம குடும்பத்திலே அந்த பிரச்சனை தான் வரும். நம்ம ஒரு மிஷினரி சம்பந்தமா படிக்கிறது ஒரு வாழ்க்கை கல்வி தான். அதை வந்து லைஃப்ல ஒரு பார்ட்டா தான் வச்சுக்கணும். நீங்க அந்த பசங்களை பாருங்களேன், ஐடில இருக்கவங்க நிறைய பேர் கிளம்பி அக்குபஞ்சர் படிக்க வந்துட்டாங்க. இங்க நிறைய இருக்காங்க. நேற்று வந்துருந்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கலாம். அக்குபஞ்சர் ரெகுலர் கோர்ஸ் நேற்று இங்க வகுப்பு நடந்தது. ஐடில படிச்சு தலை எதிரி கோலமா வந்த ஒரு பையன்லாம் இங்க வந்தான். முதுகு வரையும் இருக்கும் முடி. இங்க லேடிஸ்க்கு முடியே வளர்றது இல்ல, கண்ட சாம்பலாம் போட்டு முடி உதுறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பசங்க வந்து வளர்த்துக்கு தெரியலாம். ஒருவேளை அதனால பேலன்ஸ் பண்ணதோ என்னமோ பசங்களுக்கு வளர்ந்ததுனால வந்து வர்றான். ஆளை பார்க்கவே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கேன். வேற்று கிரகவாசி மாதிரி. அவன் ட்ரெஸ் சென்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அப்ப அவன் படிப்படியா அவனை முடிய விட்டு அப்படிலாம் டைரக்டா சொல்ல முடியாது. அது நம்ம கல்ச்சர் வந்து அவன் விளங்கிட்டா மட்டும்தான் நடக்கும். நீங்க டைரக்டா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம செஞ்சு காட்டணும். எது இருந்தாலும் ஒண்ணுமே நாங்க கம்பலே பண்ண மாட்டோம். இயற்கைக்கு மாறான விதிமீறல் இருந்தா மட்டும்தான் நேரா சொல்லுவோம். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இப்படி இருந்தா மட்டும் நேரா சொல்லுவோம். மிச்ச விஷயங்கள் கம்பல்சன் கிடையாது. படிப்படியா நடந்துட்டு இருக்கும் போதே அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வர்றான். அப்புறம் ஹேர் கட் பண்ணா எல்லாம் சரியாயிருச்சு. கடைசியா கோர்ஸ் முடிக்கும் போது ஒரு வேலை பண்ணா அவன் பார்த்துட்டு இருந்தா ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு வந்துட்டான். பல MSc IT படிச்சவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அக்குபஞ்சரிஸ்ட் வாத்தியார்களா வேலை பார்த்த நபர்கள் இருக்காங்க. வேணாம் அப்படின்னு MCom B.Ed படிச்ச நபர்கள் இருக்காங்க. MCom M.Ed இருக்காங்க. PhD அக்ரிகல்ச்சர் இருக்காங்க. நான் அம்மாழ்வார சொல்லல.
இன்னும் பல பேர் இருக்காங்க. PhD அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டுகள் இருக்காங்க. இதை படிச்ச உடனே உலகம் வேற மாதிரி புரிஞ்சிடும். அப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அதை விட ஒரு அமைதியான லைஃப் வேணும் அப்படிங்கறதுனால அந்த இதுல இருந்து வர்ற இன்கமை மட்டும் அப்படியே குறைச்சிக்கிட்டு அது வெறுமனே நம்ம வாழ்க்கைக்கு உதவுற பொருள் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதை லிமிட் பண்றாங்க. அப்படி லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணக்கூடியது ஒரு பிலாசபி. அது அக்குபஞ்சர் மட்டும் இல்ல, நீங்க எந்த பிலாசபியை ஆழ்ந்து கவனிச்சீங்கனாலும் அதுல இதுதான் இருக்கும். அப்படி இந்த காலத்துல மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா அக்குபஞ்சர் வந்துட்டு இருக்கு. எல்லா பகுதியிலையும் ரொம்ப வேகமா வீச்சா போயிட்டு இருக்கு. மறுபடியும் நம்ம கிருமிகள் வருவோம். இப்ப கிருமிகள்ங்கிறது மருத்துவத்துறை மட்டும் இல்ல, எல்லா விதமான வணிகம் செய்யக்கூடிய எல்லா நிறுவனங்களுடைய மூலதனமா இருக்கக்கூடியது இன்னைக்கு கிருமிகள் தான். கிருமியை வச்சுதான் பிசினஸ் பண்றாங்க. அப்ப இந்த கிருமிகள் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க அறிவியல் பாட புத்தகங்களை தேடி போய் கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம், அல்லது நடைமுறை உதாரணங்களை பாத்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு வழி இருக்கும் எப்பயுமே. இப்ப நடைமுறை உதாரணம்னா ஒரு ஆட்டம் பாம் இருக்கு, அணுகுண்டு கண்டுபிடிக்கிறான். இந்த அணுகுண்டு மோசமானதா இல்லையா? மோசமானதுதான் அப்படின்னு சொல்லி உடனே ரெண்டு உதாரணம் சொல்லுவோம். ஹிரோஷிமா நாகசாயில அமெரிக்கால இருந்து பாம்பு போட்டான், அதுல இன்னும் புல் பூண்டு கூட முளைக்கல, பிறக்கிற குழந்தைகள்லாம் ஊனமுற்றதா பிறந்துட்டு இருக்கு. சரிதான், கிருமி மோசமானதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மாசான உதாரணமா இருக்கணும். அது வாயில சொன்னதா இருக்கக்கூடாது. இது பூரா அரசு அறிக்கைகள். நீங்க சொல்றது அதான், இதெல்லாம் அரசு அறிக்கைகள். எந்த அரசு? டெங்கு காய்ச்சல வந்து மர்ம காய்ச்சல்னோ வைரஸ் நோயினோ மாத்தி எழுதுற அரசு. இன்னும் அவங்க கண்டே பிடிக்கல சார். அதான் இருக்கு. அப்படி விதவிதமான பேர்கள்ல போலியோ அது பூராமே செவிவெளி கதைகள் தானே தவிர ரெக்கார்டிக்கலான ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது. இன்னும் நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உலகத்துல மோசமான ஆயுதங்களை வச்சிருக்க நாடு எது? ஊருக்கே தெரிஞ்சு வச்சுப்பேன். முத மாதிரி எல்லாம் இல்ல, அவேர்னஸ். உலகத்துல மிக பாகிஸ்தான் அப்படின்னாலும் அமெரிக்கா தான் விற்பான். தயாரிக்கிற ஆள் வந்து அமெரிக்கா தான். பக்கத்துல உள்ள நாடுகளுக்கு இடையில சண்டை மூட்டி விட்டு ஒரு பக்கம் விற்கிறது, இன்னொரு பக்கம் அதோட பவர்ஃபுல்லா விற்கிறது. இப்படி ரெண்டு வேலை செய்வாங்க. அப்ப அமெரிக்கால ஒரு ஆயுதம் இருந்துச்சுன்னா அது உண்மை. இப்ப ஆட்டம் பாம் அங்கதான், அடுத்து அணு ஆயுதம் அங்கதான், எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. கிருமி ஆயுதம் வச்சிருக்கானா இது வரைக்கும் எத்தனை பேர் மேல பிரயோகிச்சிருக்கான்? கிருமி ஆயுதம் ஒண்ணு இருக்கா? ஏன் இல்லாம போச்சு? சொல்றாங்க, ஆனா யாருனாலையும் போடல. ஏன்னா இந்த பாம்பாட்டி கீரி வித்த காட்டும் போது உள்ள இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாதான் கூட்டம் கூடும். திறந்து விட்டு உள்ள இல்லன்னு தெரிஞ்சுன்னு நீங்க முடிஞ்சிடும். இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் ரகசியத்தை பாதுகாக்க முடியும். அந்த கிருமிக்கு அப்பாற்பட்டது மனித உடம்புங்கிறதால அது போட்டாலும் வேலை செய்யாதுன்னா அப்ப கிருமியை வச்சு பயமே முத்த முடியாது. முடிஞ்சிடும், பிரச்சனை முடிஞ்சிடும், உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்ப நீங்க சாதாரண நடைமுறை உதாரணங்களே பார்த்துட்டு வரலாம். கிருமியை கண்டுபிடிச்சது 1800 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வரலாற்றை பார்க்கலாம். 1800 கண்டுபிடிக்கப்பட்ட கிருமி 1900க்கு பின்னாடிதான் ஹிரோஷிமா நாகசாயில கொண்டு போடுறான். அதுக்கு பிறகு 4 கிருமியை போட்டு விட்டுருக்காங்க, போடல. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு நாடுகள் மேல படையெடுப்பு நடந்தது, அங்கெல்லாம் போட்டு விட்டுருக்கலாம்ல. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சதாம் ஹுசேனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரும்போது கூட ஒரு குகைக்குள்ள உள்ள ஒளிஞ்சிருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்ட கேட்டா ஐடியா சொல்லிருக்கேன். 2 டிபி கிருமியை உள்ள விட்டுருந்தீங்கன்னா சாக வேணாம், இருமிட்டு வெளியே வருவார்ல, அரெஸ்ட் பண்ணலாம். மருந்து கிடைக்காது, குகைக்குள்ள இருக்காரு, காற்றோட்டம் குறைவான பகுதி, காத்தே கம்மியா தான் இருக்கு. காத்து மூலம் பரவும் கிருமி தான் டிபி. டிபி கிருமி எங்க கிடைக்கும்? எல்லா ஜிஹெச்லயும் வச்சிருப்பாங்க, பிரிசர்வேட்டிவ்ஸ்னு இருக்கும். எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கும். 5 பைசா செலவு இல்ல. இதை விட்டுட்டு ஒரு ஆட்டம் பாம் தயார் பண்றதுக்கு கோடிக்கணக்கான ரூபா வேணும். எக்ஸ்பென்சிவ், கம்மியானதை போய் ட்ரை பண்ண வேண்டியதுதானே. எதுக்கு அதை செய்யறது இல்லைன்னா இந்த கிருமி அனுப்பிச்சா ஒரு வேலையும் செய்யாது அப்படின்னு தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது பயமுறுத்துறதுக்கு மட்டும்தான், பேஷண்ட்டை பயமுறுத்துறதுக்கு, பொதுமக்களை பயமுறுத்து பேஷண்ட் ஆக்குறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் பயன்படுங்க தவிர கிருமிகள் வேற எதுக்கு பயன்படாதுங்கிறது தான் நடைமுறை நிரூபணம். இன்னும் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். நீங்க தண்ணியில் பரவும் கிருமிகள், காற்றில் பரவும் கிருமிகள் இல்லையா, எவ்வளவு கேள்விப்படுறோம். பன்றியில பரவுற கிருமி, பன்றியில பரவுறது, எலியில பரவுறது, சிக்கன்ல பரவுறது, மட்டன் கொஞ்ச நாளைக்கு மிச்சம் இருக்கு. நீ அடுத்த கிருமிக்கு அலாட்மெண்ட் வரும். அது வந்தா நல்லதுதான், மட்டன் விலையெல்லாம் குறைஞ்சிடும், நம்ம வாட்டி சாப்பிடலாம். நாங்க அந்த பறவை காய்ச்சல் வரும்போதுதான் நாங்க நிறைய சிக்கன் சாப்பிட்டோம். ஏன்னா விலை குறைஞ்சிரும், எல்லாம் பயந்துருவாங்க. பயப்படாத ஆளுக்கு மட்டும் சிக்கன் மிஞ்சும், அப்படி சாப்பிடலாம். இப்ப கேரளால வந்து எங்க பேஷண்ட் எல்லாம் நல்லா சிக்கன் சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா கேரளா முழுக்க பறவை காய்ச்சல் பீதி போயிட்டு இருக்கு. அக்குபஞ்சர் பேஷன்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடணும் சொல்லிட்டு இருக்கோம். விலை ரொம்ப கம்மியா கிடைக்கும். 1 கிலோவுக்கு 4 கிலோ வாங்கலாம் அதே காசுல.
அதே மாதிரி மட்டன் விலை குறைஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். இப்ப கார்கில் யுத்தம் நடந்தது. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குழு வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவ விட்டு, அதுவும் பனிப்பகுதி, கடுமையான பனிப்பகுதி, கார்கில்ங்கிறது கடுமையான பனி. அந்த பனி பிரதேசத்துல ஒரு நபர் ஊடுருவணும்னா அவர் பனியில இந்த பனியை தாங்கக்கூடிய ஷூ செய்யணும், பனியை தாங்கக்கூடிய கேப் வேணும், அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிட்டு வரணும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்னு சொல்லி. அப்ப அவ்வளவு ஏற்பாடு, பதப்படுத்தப்பட்ட உணவு வேணும். இவ்வளவையும் ஏற்பாடு பண்ணி ஒரு ஆள் கிளம்புறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்களை வச்சு ஊடுருவ விட்டதான் கார்கில் போர் இல்லையா? அப்ப அவனுக்கு தெரியுது ஆளை விட்டாதான் போய் அங்க கொல்ல முடியும்னு, கிருமியை விட்டாலாம் கொல்லாது. அப்ப ஆளை விட்டு என்ன பண்றான், பயங்கர எக்ஸ்பென்சிவான போர். அப்ப இங்க இந்தியாவுக்குள்ள வந்து அவங்க ஊடுருவி ஒளிஞ்சிருந்து அதை கண்டுபிடிச்சு ஒரு தாக்குதல் நடந்து அப்படி நடந்து முடிஞ்சு கார்கில். இதுக்கு பதிலா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்ற நதி எது தெரியுமா? சிந்து நதின்னு ஒரு நதி வந்துட்டு இருக்கு. அதுல தண்ணி வருது, எப்பயுமே அடைச்செல்லாம் வைக்க மாட்டாங்க. கேரளால இருந்து வர்றது இல்ல, கர்நாடகால இருந்து வர்றது இல்ல. ஆனா எதிரி நாடுன்னு சொல்ற பாகிஸ்தான்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அதான் எதிரி நாடு, இதெல்லாம் நட்பு நாடுகள். ஆமா, தண்ணி வந்துட்டு இருக்கு, சிந்து நதியில இருந்து வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் உற்பத்தி ஆகி உள்ள வருது, இந்தியாவுக்குள்ள வருது, வந்து மறுசுழற்சியில உள்ள போகுது, வருது போகுது, ரெண்டுலயுமே பிரச்சனை இல்லை. அப்ப உள்ள வருது, பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வரக்கூடிய நதி சிந்து. 5 நதிகள் இருக்கு, பஞ்சாப்ங்கிறது 5 நதி, கிட்டத்தட்ட அதுல 2.5 நதிகள் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மாத்தி மாத்தி ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு, இந்தியன் பஞ்சாப் வேற, பாகிஸ்தான் பஞ்சாப் வேற, 2 இருக்கு. அப்ப அங்க இருந்து வர நதியில இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், மஞ்சள் காமாலை, இன்னும் எவ்வளவு காலரா, இந்தியாவில அவ்வளவு பேர் செத்தான்ல, அதை லேசா கலந்து விட்டுருந்தோம்னா, இல்ல காலரா ரொம்ப கொடூரமானது. காலரானா அது கிருமி, உயிர் வாழ்ந்துடும். பேதி மாத்திரம்னா சாப்பிட்டோன்னே செரிச்சிடவும் வாய்ப்பு இருக்கு. கிருமி வந்து எப்படி பரவுமா, இன்ஃபெக்ஷன், மல்டிபிள் இன்ஃபெக்ஷன் தியரி சொல்லுது. 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகும். அதுல 1 மிஞ்சிச்சுன்னா மறுபடி பெருகும். இப்படிதான் கிருமி பரவும்னு பயாலஜி சொல்லுது, மைக்ரோ பயாலஜி சொல்லுது. அப்ப இப்படி பரவற கிருமியை நம்பி ஒரு 4 கிருமி மட்டும், 4 எல்லாம் பிரிச்சு எடுக்க முடியாது, எப்படியும் ஒரு 4 கோடி தான் கிடைக்கும். ஒரு கை அழுனீங்கன்னா ஒரு 4 லட்சம் 4 கோடி தான் கிடைக்கும். அந்த கிருமி எடுத்து அந்த சிந்து நதியில லேசா, அந்த காலத்துல யார் இருந்தா பிரதமர் அங்க பாகிஸ்தான்ல? பெனசிர் இல்ல, அவர் வேற ஒருத்தர், முஷாரப் வந்து அப்படி ஆர்மில இருக்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த முடிவுக்கு வந்திருந்தாருன்னா, இவ்வளவு பேரை வந்து இங்க அனுபவிச்சு அந்த ஷூ வாங்குறதுக்கே பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இல்ல. அப்ப அந்த ஹெப்படைட்டிஸ் பி, காலரா இதெல்லாம் டெய்லி ஒன்னொன்னா கலந்துட்டு இருந்தோம்னா, அது பஞ்சாப்குள்ள வந்தா என்ன இருந்திருக்கும், மல்டிபிள் ஆகி எல்லாம் சிங்கு எல்லாம் செத்து இருப்பாங்க. அவ்வளவுதான். அங்க உள்ள விவசாயம் படுத்துச்சுன்னா கோதுமை கிடைக்காது நமக்கு, நிறைய பிரச்சனை வரும். பஞ்சாப் போச்சுன்னா பஞ்சாபோட நிக்குமா அல்லது அது அப்படியே பரவுமா? பரவும்ல. ஒரு நோய் எப்படி பரவும்? 7ஆம் அறிவு படத்துல நாய்க்கு ஊசி போட்டு காட்டினாங்கல்ல. ஏன் சீனாவில இருந்து நாய்க்கு ஊசி போடுற ஒரு ஆள் அனுப்ப மாட்டான்? அது படத்துலதான் பரவும், நிஜத்துல பரவாது. இவர் ஐடியா வந்துச்சுல, ஒரு டைரக்டருக்கு ஐடியா வந்துருதுல, ஒரு கிரிமினலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிரிமினலே இல்லையா அமெரிக்கால, பாகிஸ்தான்ல, இந்தியால, எவ்வளவு நாட்டுல இருக்கானே. ஏன் இவெல்லாம் இப்படி யோசிக்க மாட்டான்? டைரக்டர் மட்டும் உட்காந்து யோசிக்கிறான். படத்துல பரப்ப முடியும், நிஜத்துல பரப்ப முடியாது. அது பரவாது. கிருமிங்கிறது மனிதனுக்கு உட்பட்டு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தியில அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சாதாரணமான பொருள். அதை பெருசா பில்டப் பண்ணி ஊதலாம். இந்த டிவி சீரியல் ஆமா, அது தொடர் போயிட்டே இருக்கும். டிவி சீரியல் கூட டக்குன்னு முடிச்சிடறாங்க. கதாநாயகன் திடீர்னு சம்பள பற்றாக்குறைன்னு வந்துச்சுன்னு இவருக்கு பதில் இவர்னு போடுறான். அப்படி எல்லா கேரக்டரும் காணா போய் கன்டினியூ பண்ண முடியாது. நண்பர்கள் எல்லாம் சீரியல்ல நிறைய எழுதிட்டு இருக்காங்க. அவங்களோட என்ன கதை எப்படி முடியும்னு கேட்டா யாருக்கு தெரியும் தான் சொல்லுவாங்க. நம்ம தேனிக்காரவங்க தான் நிறைய சீரியல், மெட்டி ஒலியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் வர பல சீரியல்களுக்கு வந்து பாஸ்கர் சக்தின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் வடவுதுப்பட்டிக்காரு, வடவுதுப்பட்டி நேட்டிவ். தேனி டிஸ்ட்ரிக்ட்காரவங்க தான் சீரியல்களுடைய ஒட்டுமொத்த குத்தகை எழுதுறது. எல்லாத்துக்கும் கதை எழுதுறது, வசனம் எழுதுறதுலாம் நம்ம ஆளுக்கு தான். சரி, கதையவா சொல்லப்பா, என்ன கதையில இருந்து ஆரம்பிச்சீங்க? நான் ஆரம்பிச்ச கதை அவருக்கு தெரியும். டிஆர்பி ரேட்டிங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் வியாழக்கிழமை வரையும் பார்ப்பாங்க. விளம்பரதாரர் கிடைக்க மாட்டான் அடுத்த வாரத்துக்கு. இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சுன்னா அடுத்த வாரம் விளம்பரதாரர் கிடைக்க மாட்டான். அப்ப இந்த வெள்ளிக்கிழமையா ஒரு ஆளை போடு அப்படின்னு ஒரு கேரக்டரை திடீர்னு கொல்லணும், அந்த வாரம் கொல்லணும் அல்லது கொல்ற மாதிரி காட்டணும். காட்டி தொடரும் போட்டனே டிஆர்பி ரேட் கூடும். வெள்ளிக்கிழமை விளம்பரம் வந்துடும் மறுபடியும். அப்புறம் அடுத்த வாரம் பிழைக்கிறதா வேணாமாங்கிறத திங்கக்கிழமை கூடி முடிவு பண்ணுவாங்க. இதுதான் சீரியல் டைப்.
சீரியல் கூட முடிச்சுதான் ஆகணும் ஒரு கட்டத்துல. இந்த பாரதி ராஜா சீரியல்ல கூட டிவில வந்து சொல்லிட்டாங்க, போதும் நீ படம் எடுங்க போங்க, போதும் சீரியலை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நேரடியாவே சொன்ன விஷயம் தான். அப்படி கட் பண்ணி நிறுத்திட்டு தகுதி பண்ணலாம் இல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு சீரியல் ஆரம்பிச்சு அதை இடையில முடிக்க வேண்டியதாச்சு. ஓடலைன்னா அதான் நிலவரம். அப்படி முடிக்க வேண்டியது இருக்கும் சீரியல்னா. கிருமி கதை வந்து உலகமாக சீரியல் முடிக்க வேண்டியதே இல்லை, யாராவது ஒரு ஆள் கிளப்பி கொண்டு போயிட்டே இருப்பாரு. இது ஒரே குரூப் தான் உட்காந்து யோசிக்கணும் சீரியல் கதைகளை. கிருமி கதைகள் அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் லாபம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் பங்கு கிடைக்குமோ அவங்க எல்லாம் தெரு தெருவுக்கு உட்காந்து யோசிச்சு டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. டெங்கு காய்ச்சலுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்னு நிறைய அடிச்சு ஊரெல்லாம் விநியோகிக்கப்பட்டிருக்கு. வாங்கி பாத்தீங்கன்னா டெங்கு வைரஸை பத்தி பயமுறுத்திருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல, டெங்கு வைரஸை பத்தி பயமுறுத்தோம் இல்லையா. இது யாருக்கு லாபம் அப்படி ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா ஒரு சின்ன குரூப் இருக்கும். மக்கள் சேவைன்னு யாரோ ஒருத்தவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யார் இருப்பா, மெடிக்கல் ஸ்டோர் இருப்பாரு. இப்படியே போனீங்கன்னா ஒரு ஆள் பண்ற வேலை இல்லை, இது எல்லாரும் கூடி நம்மளுக்கு நம்மளே பயமுறுத்திக்கிட்டே இருப்போம் மாத்தி மாத்தி. அப்ப இந்த கிருமிகளுடைய பரவுதல்ங்கிறது வெறுமனே நோட்டீஸ்லயும் செய்தியிலையும் பீதியிலையும் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே கிருமி பரவுதல் அப்படிங்கிறது சாத்தியமா? அப்ப இந்த தண்ணி மூலமா கடத்தப்பட்டது இல்ல. உலகத்துல பல நாடுகள்ல நதிநீர் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. பல நாடுகள், 2 எதிரி நாடுகளுக்கு இடையில நதிநீர் பங்கீடு பிரச்சனையா இருக்கு. அவங்க யாருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு விஷம் வச்சு கொண்டு இருக்கான், கிருமியை வச்சு கொண்டதே இல்ல. விஷம் வச்சிருக்கான், பல போர்கள்ல விஷத்துக்கு கலந்து கொடுத்து எதிரி நாட்டு படை வீரர்கள் எல்லாம் சாகடிச்சிருக்கான். அப்ப மனிதாபிமானம் கிடையாது போர்ல. அதுக்கு பதிலாக கிருமியை கலக்க ரொம்ப நேரம் ஆகாது. கிருமியை கலக்கி விட்டா போர் வீரர்கள் மட்டும் இல்ல, அப்படியே வீட்டுக்கு போனா குடும்பத்துக்கு பரவான், அப்படியே நாடு முழுக்க பரப்பிடலாம். ரொம்ப சுலபம், பல வழிகள் இருக்கு. ஆனா இந்த கிருமிகள் ஏன் இவ்வளவு நாட்கள் பயன்படுத்தப்படல அப்படின்னா, அந்த பயாலஜிக்கல் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க கிருமியை, வெறும் வார்த்தையில மட்டும். அது பிராக்டிக்கலா அப்படி சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் பயன்படுத்தவே இல்லை. ஆர்மியில எந்தெந்த கருவிகளை ஆயுதமாக பயன்படுத்த முடியும், எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஆயுதமா பயன்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு விங் இருக்கு. அவன் கிருமியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடந்து தூக்கி போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. அது ஒண்ணுக்கு யூஸ்லெஸ்ங்கிறது அவனுக்கு தெரியும். தெரியாம அதை வந்து பயன்படுத்தாம இருக்க மாட்டான் எவ்வளவு காலமா. ஏன்னா ஒவ்வொன்றும் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ். நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவுடைய பார்டர் இப்படி இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தானுடைய பார்டர் இப்படி இருக்கு. இங்க என்ன பண்றான், ஒரு 1 லட்சம் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து நான் அவங்க நாட்டு பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. இந்த பக்கம் 1 லட்சம் இந்திய வீரர்கள் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க உதாரணத்துக்கு. அப்ப இது 2 லட்சம் பேர் உழைப்பு வீண் தானே. 2 லட்சம் பேர் ஒரே இடத்துல நின்று இருக்கான். இந்த பக்கம் 1 லட்சம், இந்த பக்கம் 1 லட்சம். ஒண்ணு இவனை நம்பினா இவன் 1 லட்சத்தை போட்டு போயிடலாம். 2 பேரையும் நம்பாம 2 லட்சம் பேரை கொண்டு வந்து இங்க குவிச்சு வச்சு ஒரு நாட்டுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல பல சதவீதத்தை கல்விக்கு மருத்துவத்துக்கு ஒதுக்குறதுக்கு பதிலாக ஆர்மிக்கு ஒதுக்கிட்டு இருக்கான். ஆர்மினா சும்மா நிக்க வைக்க முடியாது. அவனுக்கு சாப்பாடு இருக்கு, அவனுக்கு வந்து வெப்பன்ஸ் கொடுக்கணும், வெப்பன்ஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, அவன் போக்குவரத்து இருக்கு. இங்க டீசல் பெட்ரோல் கரண்ட் தட்டுப்பாடுன்றோம், அதெல்லாம் அவனுக்கு வேணும். அப்ப எங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆர்மி கொடுக்கணும். எப்படி நம்ம வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு எல்லாம் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்து அக்ரிமெண்ட் போட்டுச்சுன்னா தடையில்லா மின்சாரம் கொடுக்கறதா கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்பதான் வந்து கம்பெனி வைப்பான். தண்ணியும் தடையில்லா மின்சாரமும். இங்க தண்ணி பிரச்சனை கூட கிடையாது. இங்க கரண்டே இல்ல, 18 மணி நேரம் கரண்ட் இல்ல. இப்ப ஆனா 24 ஹவர்ஸ் கரண்ட் உள்ள இடமும் இருக்கும், இங்க இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு கூட கரண்ட் கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட். இன்னும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்குல்ல ஈஷா யோகா மையம், அங்க என்ன பண்றாங்க, யோகாவோ தியானம் பண்றாங்க. கண்ண மூடி உட்காந்தா இருட்டாதான் இருக்கும். அங்க லைட் ஆஃப் பண்ண வேண்டியதானே. அங்க 24 ஹவர்ஸ் கரண்ட் அவசியம் இருக்கா? அது காட்டுக்குள்ள இருக்கு. அங்க கரண்ட் தேவையுள்ள பகுதியும் இல்ல. பூரா மெடிடேஷன் பண்ண போறாங்க. இன்னும் லைட்டிங்க குறைச்சு இருட்டானா வச்சிருக்காங்க. யோகா பண்றதுக்கான ஒரு சென்டர். அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் கரண்ட். கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரிஞ்சு மறியலுக்கு அங்க போயிட்டாங்க, ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க நேரம். அங்க எதுக்கு அவ்வளவு கரண்ட் கொடுக்குறாங்க? ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டுல இருந்து வருது. இது வந்து யோகா சென்டர். இதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இயங்கிட்டு இருக்கு 24 ஹவர்ஸ் கரண்ட். அப்படி கொடுக்கறதுனாலதான் இங்க நம்ம கொடுக்க முடியாம போகுது. பூரா அந்த பக்கம் போயிடுச்சு. இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் 24 ஹவர்ஸ் கரண்ட்ல ஓடிட்டு இருக்கு சென்னை பக்கம். ஒரு நம்ம ரிலையன்ஸ் அம்பானி இருக்காருல்ல, மும்பைல அவருடைய வீடு வந்து 242 அடுக்கு. அதுல பூரா 24 ஹவர்ஸ் கரண்ட். அவர் இந்தியாக்காரர் தான், ஆனா ஃபாரினர் மாதிரி. அவருக்கு வந்து ஸ்பெஷல் கரண்ட். அங்க பூராத்தையும் கொடுத்தா இங்க எப்படி வரும்? அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டான் நார்த்ல இருந்து. இப்ப இந்த 2ல இவங்களுக்கு அப்படி பல வசதிகள் செஞ்சுதான் ஒரு சோல்ஜரை இங்க நிக்க வைக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு சோல்ஜர்களை நிக்க வைக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒருத்தர் வேதாத்ரி மகரிஷின்னு இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன பண்ணாருன்னா ஐநா சபையில போய் பேசினாரு.
யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பேசினாரு. அவர் தாடி வச்சிருக்காருங்கிறதுனால சாமியார் நினைச்சுறாங்க. சாமியார் நினைக்க வேண்டியது இல்ல. பல பேர் சாமியார் மாதிரி இருந்தாலும் அறிவியல் ரீதியான பல கருத்துக்களை சொல்லிடுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு விஷயம் தான், 2 லட்சம் பேர் வைக்கிறதுக்கு பதிலா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்மின்னு ஒண்ணு ஏற்படுது. இந்தியாக்காரன் வேணா, பாகிஸ்தான்காரன் வேணா, வேற நாட்டுக்காரால கொண்டு வந்து நடுவில் நிறுத்திக்குவோம். 1 லட்சம் போதும்ல, 2 லட்சம் பேருக்கான பணம் வேண்டியது இல்ல. இவ்வளவு ஏழைகள் உள்ள இந்தியாவுல, அதோட ஏழைகள் உள்ள பாகிஸ்தான்ல ஆர்மிக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்மியை உருவாக்கி உலகம் முழுக்க வந்து அந்த ஆர்மி பாதுகாக்கணும் அப்படின்னு ஐடியா சொன்னாரு. நல்லா இருக்குன்னு கைதட்டிட்டாங்க. 40 வருஷம் ஆச்சு கைதட்டி. எல்லா நாட்டுக்கும் பொருந்தும் இல்ல, அதுதான் கைதட்டினாங்கன்னா செய்ய மாட்டாங்கன்னு அப்படி யுனைடெட் நேஷன்ஸ்ல கைதட்டி 40 வருஷம் ஆச்சு. அவர் போயிட்டு 3 முறை போனாரு. அப்புறம் அவ்வளவுதான். அவர் வந்து இங்க உள்ளவங்கள சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இதை விட இன்னும் ஈஸியான ஐடியா இருக்கு. இங்க எதுக்கு 1 லட்சம் பேரை நிறுத்தணும்? இப்ப இருக்க டெக்னாலஜில இந்த பயாலஜி இன்ஜினியரிங் கலந்தீங்கன்னா புதுசா ஒரு ஐடியா பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, சென்சார்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு சென்சார்ல இயங்குற ஒரு பொருளை செஞ்சு தர சொன்னீங்கன்னா செஞ்சு தந்துடலாம். ரொம்ப சிம்பிள். லிப்ட் முன்னாடி போய் நின்னா அதான் திறக்குது இல்லையா, நம்ம காலடியை வச்சு. வாஷ் பேசின் முன்னாடி கையை நீட்டினா அதுவா தண்ணி வருது. அவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. நிழல்ல இயங்குற சென்சார். செல்போன்ல ரிங் வந்துட்டே இருக்கு. ரிங் வர முன்னாடி கையை நீட்டினீங்கன்னா போதும், அப்படியே ரிங் கட் ஆகும். ரிங் சைலன்சர். அவ்வளவு சென்சார் வந்துருச்சு. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க ஒரு செல்போன்ல, அந்த செல்போன்ல இருக்க கீபோர்டு உள்ள இருக்கும் இல்லையா, டச் கீபோர்டு, அதை வந்து வெளிச்சம் மூலமா கீழே நிழலா காட்டும். கீபோர்டை நிழல டைப் பண்ணீங்கன்னா உள்ள போகும். வந்துச்சு லேட்டஸ்ட் செல்போன். அது இன்னும் நம்ம பகுதிக்கு வரல. ஆப்பிள் இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான். கீபோர்டு மாதிரியே தரையில தெரியும். நீங்க ஒரு புக்கை வச்சீங்கன்னா அது மேல தெரியும். அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா நீங்க டைப் பண்ண வேண்டிய மேட்டர் செல்போனுக்குள்ள போயிடும். அப்ப சென்சார் சிஸ்டம்ங்கிறது டச்சை தாண்டி மைண்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அவ்வளவு சென்சிட்டிவான பகுதி. அந்த சென்சாரை பயன்படுத்தி நம்ம ஊர்ல கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல, கொசு மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஃபனல் ஒண்ணு வச்சுட்டு ஊதி விட்டுக்கிட்டே போறாங்கல்ல, அதே மாதிரி ஃபனல்ஸை செட் பண்ணலாம். அப்படி செட் பண்ணீங்கன்னா இதுல என்ன சென்சாரை பிக்ஸ் பண்ணோம்னா சவுண்ட் சென்சாரா பிக்ஸ் பண்ணோம். இப்ப செல்போன்ல இன்னொன்னு வேற இருக்கு, ஸ்மைல் ஷாட்னு பேர் இருக்கு. அந்த கேமரா எடுத்து இப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போட்டோ எடுக்காது. நீங்க அடுத்தலாம் வேண்டியது இல்லை. அவர் எப்ப சிரிக்கிறவரா போய் எடுத்துரும். ஸ்மைல் ஷாட் இருக்கு. பல்லு தெரிஞ்ச போட்டோ எடுத்துருவாங்க. இப்ப இருக்க சின்ன மொபைல்ல கூட அந்த ஆப்ஷன் இருக்கு. நம்ம பயன்படுத்த தெரியாதனால அப்படியே வச்சிருக்கோம். பெரும்பாலும் உங்க மொபைல்கள்ல இருக்கும். அது சாம்சங்ல போட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன சென்சார் வைக்கணும்னா சவுண்ட் சென்சார் வைக்கணும். சவுண்ட் சென்சார். இங்க யாராவது நடந்து போற மாதிரியோ ஓடி போற மாதிரியோ சத்தம் கேட்டுச்சுன்னா இது ஓபன் ஆயிடணும். அப்படி ஒரு சென்சார் ஓபன் ஆகி என்ன வந்து புகை அடிச்சு விடணும். என்ன புகைன்னா இதுக்குள்ள நம்ம வந்து காற்றில் பரவும் கிருமிகளை பூரா வச்சிடணும். டிபி கிருமி இன்னும் எவ்வளவு கொடூரமான நோய் பட்டியலை பூரா போட்டு வச்சிருப்பான் 12வது பயாலஜி பாட புத்தகத்துல. வாங்கி பார்த்து ஒரு +2 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னென்ன கிருமின்னு சொல்லுன்னா சொல்லுவாங்க. அதை பூரா பட்டியல் எடுத்து கிருமியை பூரா போய் மெடிக்கல் காலேஜ்ல வாங்கி செட் பண்ணிடலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு இதை தயார் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு 100 மீட்டருக்கு ஒண்ணு பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு தடவை தான் செலவாகும், அப்புறம் செலவாகாது. ஏன்னா கிருமி வந்து உள்ளே குட்டி ஓட்டு மல்டிபிள் ஆயிரும். அதனால அதை நீங்க ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், யாராவது ஒரு நபர் பாகிஸ்தான்கார ஊடுருவி இந்த பக்கம் சத்தம் எல்லாம் நடந்து போனாருன்னா இது ஓபன் ஆயிரும். ஓபன் ஆகி என்ன பண்ணும், காத்துல இருந்து கிருமி அடிச்சு விட்டுரும். அடிச்சிருச்சுன்னா முடிஞ்சு. அவருக்கு என்ன ஆகும், நம்ம வச்ச கிருமியில இருந்து ஏதோ ஒண்ணு பாதிச்சிடும். இவர் இந்த பாலைவன பகுதியை கடக்கிறதுக்குள்ள இதை தாண்டி இன்னும் என்ன பண்ணலாம்னா அந்த நாளும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். பாதுகாப்பு அமெரிக்கா மாதிரி கம்பெனிகள் இந்த ஐடியாவை யோசிச்சு 2 நாட்டுக்கு விற்கலாம். ஐடியா பண்ணி 2 பேருக்கு விற்கலாம் இல்லையா. நடுவில் என்ன பண்ணலாம், அந்த காலத்தை அகழிகள், தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் வெளியில ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். அகழி வெட்டி அதுல நல்ல தண்ணி ஊற்றி வைக்கணும். ஏன்னா நல்ல தண்ணியில தான் அந்த ஏடிஸ் கொசு வந்து டெங்கு காய்ச்சல பரப்பும். கழிவு தண்ணியில எல்லாம் கொசு வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியான நல்ல தண்ணி தான், சுத்தமான தண்ணி. அப்ப சுத்தமான தண்ணீரை என்ன பண்ணணும், இதுல ஊற்றி வச்சிடணும். இதுல இருந்து தப்பிச்சு வந்தாருன்னு வைங்களேன், பாலைவனத்தில் நடக்கும்போது தண்ணி தாங்க இருக்கும். நீங்க தண்ணி குடிக்க வேண்டியது கூட இல்ல, முகங்கள்னாலே போதும். இதுல நம்ம என்ன பண்ணலாம், கொசு மட்டும் இல்ல, இன்னும் கொசு உற்பத்தியாகி காடு முழுக்க அலைஞ்சிட்டு இருக்கட்டும். அது தவிர நம்ம என்ன பண்ணலாம், தண்ணீரில் பரவுற காலரா இன்னும் விதவிதமான நோய்கள் இருக்குல்ல, அதை பூரா இங்க பரப்பி விட்டுருவோம். ஏற்கனவே டிபி கிருமி, டிபியை வாங்கிக்கிட்டு இங்க வந்தாருன்னா இங்க இருந்து தண்ணியில இருந்து
ஏராளமான நோய்கள். காலரானா எவ்வளவு பேர் செத்தான்னு நம்ம ஒரு பட்டியல் வச்சிருக்கோம். பெரும் பீதி இருக்கு காலரா பத்தி. இப்ப காலரா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், மருந்து கண்டுபிடிக்கல இன்னும் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்க்கு. ஆனா வந்தவங்க எல்லாம் நம்ம கோம்பையில மருந்து சாப்பிட்டு சரியா போயிட்டு இருக்காங்க. கிருமியை பத்தியும் தெரியாது கோம்பையில இருக்கவருக்கு, ஒண்ணும் தெரியாது. அவருக்கு லிவரை குளிர்ச்சி படுத்தக்கூடிய மூலிகையை மட்டும் தெரியும், அதை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதானே. எல்லா ஊர்கள்லயும் இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க தான் மருந்து கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப இங்க அந்த மாதிரியான வைரஸ்களை விட்டுறலாம். அப்ப ஒரு நபர் இந்த பக்கமா ஊடுருவனா என்ன ஆகுது? அவ்வளவுதான். காத்துனால பரவுற கிருமி மூலமா பாதிக்கப்படுவாரு, நீர்னால் பரவுற கிருமி மூலமா பாதிக்கப்படுவாரு, கொசு கடிக்கும். இத்தனை கிலோமீட்டர் சார்ந்து ஒரு நாள்ல கடக்கிறது சாத்தியம் இல்ல, தண்ணி குடிச்சுதான் ஆகணும். போதுமான கேனோட வந்திருந்தாலும் கொசு கடியில தப்பிக்க முடியாது, கொசு வலையெல்லாம் கொண்டு வர மாட்டாரு. இப்ப டெங்கு கொசுவெல்லாம் பயங்கரமா விரட்டுது இல்லையா? நீங்க ஊருக்குள்ள மருந்து அடிச்சு விடுறீங்களா? எங்க வீடு காந்தி நகர்ல இருக்கு. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் வெளியே பார்த்தோம்னா கொசு இப்படியே ஓடும். காந்தி நகர்ல ஊருக்குள்ள இருந்து மருந்து அடிச்சு விரட்டுற கொசு பூரா ஒரு குறிப்பிட்ட டைம்ல கிராஸ் ஆகுது. சாகுறது இல்ல, கிராசிங் தான். புளிய நோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இருக்கவங்க ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஊருக்குள்ள வந்துருது. அப்பதான் சாகுறது இல்ல. கொசு கொசு மருந்து அடிச்சு சாகாதுங்கிறது ரொம்ப சுலபம். இது முதல்ல கொசுனாலதான் நோய் பரவுதுங்கிற விஷயத்த 1796 மலேரியா காய்ச்சல் அந்த பேர் கண்டுபிடிச்சாங்க. மலேரியா காய்ச்சல் 1796 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்குது. அது கொசுனாலதான் வருதுன்னு சந்தேகப்பட்டாங்க 1796. இப்ப இருந்து 2012 வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 206 வருஷம். 206 வருஷமா உலகத்துல இருக்க 196 நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கொசு மருந்து தான் அடிச்சுட்டு இருக்கு. 206 வருஷமா 192 நாடு சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாயில போட்டு கொசு மருந்து அடிச்சுட்டு இருக்கு. பிராக்டிகலா யோசிங்க, கொசு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? அப்ப மருந்து சாப்பிட்டா என்ன செய்யும்? நல்ல தெம்பா இருக்கும். அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப பலமா வந்துட்டு இருக்கு. எதை அழிக்கணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணுதோ அது வளரும். எல்லா அரசு இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, லஞ்சம் கொடுக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொடுக்கணும்னு அர்த்தம். அப்ப டெங்கு ஒழிந்து விட்டதுன்னு அறிவிச்சாருன்னா இருக்கும்னு அர்த்தம். அப்படிதான் இது ஒரு கணக்கு. அப்ப 206 வருஷமா மருந்து அடிச்சு அழிக்க முடியலன்னா ஒரு பக்கம் காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்கு, மலேரியா, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன கொசு, மைக்ரோஃபைலூரியா, யானைக்கால் வியாதி, அதுக்கப்புறம் இப்ப டெங்கு, இதுக்கு முன்னாடி சிக்கன் குனியா, எல்லாத்துக்கும் ஒரே ஆளு பாவம் கொசு தான் கிடைச்சிச்சு. அதை புடிச்ச மேல 2 கேஸ போட்டு விட்டுறது. எவ்வளவு கேஸ் அதுக்கு மேல? ஆள் கிடைக்காம கொசுவை பிடிச்சு அவ்வளவு பிரச்சனையும் போடுறது. இப்ப கோழி மேல போடும்போது என்ன பிரச்சனை வருது? கோழி வியாபாரம் கட்டும் போது தமிழ்நாடு அரசோட இன்கம் பாதிக்குது. இப்ப கோழியில போட முடியாது. கோழி கம்பெனி அவன் போய் பெட்டியை கொடுத்துருவாங்கல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மையில இருந்தாலும் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லுவான். அப்ப கொசு மேல போட்டா யாரும் கொசு பண்ண வச்சு புழக்கம் நடத்தல, அதனால ஒரு பாதிப்பும் கிடையாது. கொசு இன்னும் நிறைய இருக்கு, எறும்பெல்லாம் இருக்கு, சொல்லலாம், விதவிதமா சொல்லிட்டே இருக்கலாம். கொசு கம்பெனிகள் அந்த லிக்விடேட்டரை சுவாசிச்சு கொசு சாகுது இல்லையா? மனுஷன் வீசிங்ல சாகுறான். வீசிங், சளி, நுரையீரல் சம்பந்தமான அவ்வளவு தொந்தரவுகளும் லிக்விடேட்டர்ல இருந்தும் அந்த கொசுவத்தி சுருள்ல இருந்தும் வரும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா சொல்லப்பட்டது. அதனுடைய பக்க விளைவு நிரூபிக்கப்பட்ட விஷயம். நைட்ல நீங்க அதை போட்டு படுத்துருந்தீங்கன்னா சைனஸ் உள்ளவங்களுக்கு எல்லாம் உள்ள அரிக்கும், கிளியரா தெரியும். வண்டியை லாக் பண்ணிட்டு பார்த்தா காலைல போனோம்னா ஆமா, நல்லா ஒரு ஏசி ரூம்ல காத்தே போகாத மாதிரி உள்ள செட் பண்ணிட்டு ஒரு கொசுவத்தி சுருள ஒரு லிக்விடேட்டரை ஆன் பண்ணி உள்ள படுக்க வச்சீங்கன்னா ஆள் காலியாயிரும். அவ்வளவு ஹெவியான பாய்சன். அதுலதான் நம்ம குழந்தைகள் எல்லாம் சுவாசிச்சு கொசு கடியோட தான் கொசு ஒரு பக்கம் கடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப 10ஆவதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கான், டபுள் ஸ்பீட கூட்டுறது. அப்புறம் கடைசியா லோஷன். அந்த லோஷன் இருந்துச்சுன்னா கொசு கடிக்காதான். அப்படின்னா கொசுவுக்கு பிடிக்காத ஒரு விஷத்தை நம்ம உடம்புல தடவிடுறது நிறைய இருக்கு. அப்ப இதுக்கு பதிலா கொசுவுக்கு விஷம் வைக்கிறதுக்கு பதிலா நம்மளே சாப்பிட்டு செத்து போயிடலாம். என்ன ஐடியாவா இருக்கு இதெல்லாம்? கொசுவுக்கு பிடிக்காத ஒரு விஷத்தை நம்ம உடம்புல தடவிக்கிறது அப்படின்னா ஸ்லோ பாய்சன் தானே. கொசுவுக்கு பிடிக்காத ஒரு விஷத்தை கொசுவத்தி சுருளா வச்சு நம்ம ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நம்மளை கொள்ற வேலை தானே. இதுக்கு பதில் கொசுவுக்கு எப்படி என்னை கடிக்கிறீங்க, இன்னைக்கு நீ கடிக்கும் போது என் உடம்புல இருந்து விஷம் உடம்புக்கு பாயும் அப்படின்னு நம்ம குடிச்சிட்டு படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சாகிறது பக்க விளைவு அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஒரு கொசுவை கொள்ளும் போது நம்ம செத்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
நான் அடுத்து சொன்னாலும் சொல்லுவாங்க சார், கொசு மருந்து நீங்க குடிச்சிருங்க, கொசு உங்களை கடிக்காது. இதெல்லாம் இல்ல, இது பழைய ஜோக் தான். அது புதுசா கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. 94 96ல எழுதப்பட்ட ஒரு ஜோக் தான் அது. இப்படி ஒரு காலம் வரும்னு யோசிச்சே பார்க்கல. ஆனா அப்ப எழுதியிருந்தாங்க அது. அப்ப இந்த இப்படி ஒரு நாடு கிருமி பாதுகாப்பு மூலமா கிருமி பாதுகாப்பு சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தலாம் நம்ம ஒரு கம்பெனியை வச்சு. எத்தனை நாடு வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாடும் வராது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் நாட்டுல போதுமான கிருமி எல்லாம் இருக்கு, அதை வச்சு யாரையும் கொல்லவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. சோல்ஜர்ஸ் செலவெல்லாம் கிடையாது. இப்ப எஜுகேஷனல் சிஸ்டத்துல சிடி கம்பெனி ஒன்று துவங்கியிருக்கான். கிளாஸ் ரூம், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், டிவிடி போட்டு வீட்லயே பாடம் நடத்தலாம். ஸ்கூல்ல கொள்றது பத்தாது, வீட்லயே வந்து கொள்றோம். இப்படி உருவாக்கி இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ஒரு விளம்பரம் கொடுத்து பாருங்களேன், உங்க நாடுகளை நாங்க பாதுகாத்து தர்றோம், நீங்க கொடுங்க, எங்கள பலவிதமான கிருமிகள் இருக்கு, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இருக்கு, அதை வச்சு நாங்க உங்க நாடை பாதுகாக்கிறோம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு நாடு வருவானா? நேற்று வரைக்கும் மக்கள் நல்லா தானே இருந்து இப்ப எப்படி கெட்டு போனாங்க? தெரிஞ்சு போயிடும், நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவன் கிருமியிலேயே புதுசா ஒண்ணு டெக்னிக்கலா கண்டுபிடிக்க வேண்டிய சூழல் உருவாயிடும். அப்ப இங்க உலகம் முழுக்க இருக்க சூழல், போர், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரையாவது கொல்றதுக்கு விஷம் வைக்கிறான், யாராவது நாட்டை அழிக்கணும்னா பாம்பு போடுறான். எங்கேயுமே கிருமியை வச்சு எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவே இல்லை. இப்ப நம்மளாலே பில்லி சூனியம் தானே வைக்கிறான், கிருமி வைக்கிறது இல்லையா? அதுவும் பயத்துல இல்ல, ஒரு மாடர்ன் சயின்டிபிக்கா வளர்ந்த ஆளு பில்லி சூனியம் தானே வைக்கிறான். மெட்ராஸ்ல கூட இருக்கு பில்லி சூனியம் வைக்கிற சென்டர்ஸ். இன்டர்நெட்ல வைப்பாங்க போல விட்டா. மலையாள மந்திரவாதி விளம்பரம் வந்துட்டு இருக்குல்ல, மாத்திரீங்க. அப்ப ஏன் சயின்டிபிக்கா இவன் பாட புத்தகத்துல 1வது எல்கேஜில இருந்து வரக்கூடிய கிருமியை நம்பாம, இப்ப குறைஞ்சபட்சம் 12வது படிக்காத ஆளே கிடையாது, எல்லாம் படிச்சவங்க. 12வது படிச்ச ஆளு கிருமியை நம்பாத ஆளா? நம்புற ஆளு தானே, நம்புறாங்க. கையை 4 தடவை கழுவுறாங்க, கை கழுவும் தினம்லாம் கொண்டாடுறோம். உலகம்லாம் கை கழுவும் தினம்னு ஒரு நாளை கொண்டாட சொல்றாங்க. 15 வினாடி கழுவணும், அது இந்த சோப்பை போட்டு தான் கழுவணும், இந்த ஷாம்பை போட்டு தான் கழுவணும்னு விளம்பரம் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம பின்பற்றுறோம். பயிற்சி கொடுக்குறாங்க சார். கை கழுவுவது எப்படி? அப்ப கம்ப்யூட்டர்ல கிருமி பரவுங்க, அது வேற, அது சாஃப்ட்வேர், அது பேர் வேற. அது இந்த வைரஸ் இல்ல, அது கரண்ட் அடிச்சு செத்து போயிடும். இந்த வைரஸ் அது இல்ல. வைரஸ்ங்கிறது வேற, அது வேற. அது வைரஸ் பேர் தான் வைரஸே தவிர கம்ப்யூட்டர்ல பரவுற வைரஸ் வந்து நம்ம சொல்ற உயிருள்ள வைரஸ் இல்ல. அது ஒரு சாஃப்ட்வேருடைய பேர் வைரஸ். அது ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு ப்ரோக்ராம். அதாவது 2x2 கோடி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராம உங்க செல்லுக்குள்ள அனுப்பிச்சிடலாம். அந்த மெசேஜை நீங்க ஓகேன்னு கொடுத்த உடனே அது கணக்கு போட ஆரம்பிச்சிடும். 2x2 கோடி, 2 கோடி x 2 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு போடுறதுக்கான ஃபார்முலா அதை அனுப்பிச்சு விட்டுரும் அவங்களுக்கு. அது உள்ள என்ன செய்யும் நமக்கு தெரியாது. ஓகேன்னு கொடுத்த உடனே என்ன செய்யும்னா அது 2 கோடியா கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம செல்போன் செய்யற வேலையை செய்யாது. அதுதான் வைரஸ். அது பேர் வைரஸ். செல்போன் வைரஸ், கம்ப்யூட்டர் வைரஸ்ங்கிறதுலாம் அதுதான். அது என்ன செய்யுது நமக்கு தெரியாது. ஓவர்லோட் அதுக்கு பேர் தான் வைரஸ், கம்ப்யூட்டர். அப்ப கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், அறிவியல் உச்சகட்டத்தில் இருக்க காலம் வரைக்கும் எந்த ஒரு கிருமியையும் பயன்படுத்தி யாரையும் கொல்லல, தாக்கல, எந்த நாடுகளையும் பயமுறுத்தல, அழிக்கல. ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, போன வருஷம் இருந்துச்சு. ஜான் பெர்கின்ஸ் எழுதின ஒரு பேர். அவர் யாருன்னா அமெரிக்காவுடைய ரகசிய உளவாளிகள்ல ஒரு ஆளு. உளவாளியா இருந்து பல நாட்டு தலைவர்களை கொண்டு வருவாரு. ஒரு கட்டத்துல திடீர்னு அவருக்கு பயம் வந்துருச்சு. அவர் ஒரு கிறிஸ்டியனு. அவருடைய திடீர்னு வரும்ல, அப்படி திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து நினைவு வந்திருக்கு, நம்ம செய்யறது பூரா தப்புன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாரு. அரசு மிரட்டலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாரு. தலைமறைவா இருந்துகிட்டு அந்த நூல் எழுதினாரு. அந்த நூல்ல என்ன, ஜான் பெர்கின்ஸ் ரொம்ப தெளிவா இப்ப இருக்காரு. இப்ப ஃபுல் சாஃப்டியா அமெரிக்காலேயே தான் இருக்காரு. 2வது புத்தகம் எழுதிட்டாரு, அமெரிக்க பேரரசின் ரகசிய வரலாறு. 2வது புத்தகம். எத்தனை நாட்டுடைய தலைவர்களை கொண்டோங்கிற வரலாறு எழுதியிருக்காரு. எத்தனை நாட்டுடைய தலைவர்களை எப்படி எப்படி எல்லாம் கொண்டோம், யாரெல்லாம் திட்டம் போட்டோம் அப்படின்னு பல நபர்களை இழுத்து விடுறாரு. ஓபனா எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அப்ப அமெரிக்கா கொண்ட நபர்களுடைய பட்டியல் அதுல வருது. பல நாடுகளுடைய தலைவர்களுடைய பட்டியல் அதுல வருது. ஒரு ஆளை கூட கிருமியை வச்சு கொண்டோம்னு எழுதல. உண்மை ஏன்னா அப்படி நடக்கல. அங்க போய் என்ன பண்றான், ஒரு பாம் செட் பண்றான், ஸ்லோ பாய்சன் வைக்கிறான், அவருக்கு பணத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா கையில வச்சுக்கிறான், கையெழுத்து போடுற மாதிரி. அப்படி வெளிநாட்டு கூட்டு போய் 4 கையெழுத்து வாங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சு விட்டுரு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அரசியல் தலைவர்கள். அது கட்டுப்பாடை மீறும் போது பிளைட்ல போகும்போது வெடிச்சு செத்தாரு, இப்படி போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்படி சொல்லி ஆளை க்ளோஸ் பண்றது.
அதை பூரா அவர் எழுதியிருக்காரு. ஒரு நபரை கூட கிருமி பாதிச்சு பிளான் பண்ணி செத்ததாக அந்த அப்படி ஒரு சதித்திட்டம் நடந்ததா இல்ல. அப்ப உளவுத்துறையே பயன்படுத்துறதுக்கு தயங்குற ஒரு பகுதி தான் கிருமி. ஏன்னா அது ஒரு வேலையும் செய்யலன்னா பாம்பை போட்டா சந்தேகப்பட மாட்டான். பாம்பு போட்டா வெடிச்சிடும், கொஞ்சம் பேர் செத்துருக்கான். கிருமியை போட்டா அது பாதிக்காதுன்னு எனக்கு திட்டவட்டமா தெரியுது, அதனாலதான் அது பயன்படுத்தப்படல. அப்ப இந்த கிருமினா என்ன, இது உண்மையிலே இருக்கா இல்லையா? இல்லாத ஒரு ஆளை பத்தி நிறைய பொய் சொல்ல முடியாது. இருக்கு. ஒருத்தர் போட்டோவை காட்டி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல இல்ல. அப்ப கிருமின்னு ஒண்ணு இருக்கு. அதோட அப்பா பேரு, தாத்தா பேரு, அதோட குடும்ப பேரு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாம் போட்டுதான் மைக்ரோபயாலஜின்னு ஒரு பாடம் நடக்குது. இதெல்லாம் படிக்கிறது பேர் தான் மைக்ரோபயாலஜி. இதை எப்படி கொல்றதுன்னு படிக்கிறது இல்ல, இது எப்படி வாழுதுன்னு படிக்கிறது. இது எப்படி வாழும், எப்படி இனப்பெருக்கம் பண்ணும், எப்படி எப்படிலாம் பரவும், என்ன நோய்களை ஏற்படுத்தும்னு பயமுறுத்தணும் அப்படிங்கிற படிப்பு தான் மைக்ரோபயாலஜி. அந்த படிப்பு 5 வருஷம் 10 வருஷம்லாம் படிக்கலாம். இப்போ பிஹெச்டி வரையும் படிக்கிறோம்னா 10 வருஷம் ஆகிப்பாங்க மைக்ரோபயாலஜி. என்ன படிக்கிறாங்கன்னா கிருமியினுடைய வால் எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், அதோடைய உள்ளுறுப்பு எப்படி இருக்கும், இது எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, எந்த சூழல்ல எல்லாம் வளரும் அப்படிங்கிறத படிக்கிறதா மைக்ரோபயாலஜி. அப்போ ஒரு ஆள் இல்லாம அவரை பத்தி 10 வருஷம் படிப்பு இருக்க முடியாது. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் இருக்க முடியாது. அப்ப இருக்கிறது உண்மைதான், கிருமிங்கிறது இருக்கு. ஆனா இந்த பயமுறுத்தல்கள் சொல்ற மாதிரி அது தாக்குறது இல்ல, அதான் வேறுபாடு. அப்ப கிருமி எங்க இருந்து வருது, வெளியில இருந்து வருதா உள்ள இருந்து வருதா, அதான் முக்கியமான வேறுபாடு. அப்ப மரபு வழி அறிவியல்கள் எல்லாமே ரொம்ப தெளிவா கிருமியை பத்தி இந்த காலத்துல இல்ல ஒண்ணு இல்ல, செல்லுன்னு ஒரு வார்த்தை நம்ம பார்த்திருக்கோம் பாடத்துல, வந்து அணுக்கள் செல் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா? செல்லை கண்டுபிடிச்சது யாரு? செல்லுடைய டயக்ராம் போட்டதுதான் இந்த காலம் தான், இப்பதான் போட்டாங்க மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி. ஆனா அணுங்கிற வார்த்தை எந்த காலத்துல இருந்து இருக்கு? தமிழ்ல ஔவையார் காலத்துல இருந்து இருக்கு. திருக்குறளை பத்தி ஔவையார் சொல்லும் போது இருக்கு, அணுவை துளைத்தழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அதாவது இந்த திருக்குறள் வந்து 7 கடலை ஒரு அணுவுக்குள்ள புகட்டினா எவ்வளவு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க ஔவையார். அப்ப அணுனா என்னன்னு தெரிஞ்சிருக்குல்ல. அப்ப அணுவுடைய இயக்கம்ங்கிறது தெரிஞ்சிருக்கு, அதோடைய வடிவம் வேணா தெரியாம இருந்திருக்கலாம், அது இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது வேணா தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா பார்வை கிடையாது, அது உணர்வது மட்டும்தான். அதே மாதிரிதான் கிருமிகளை பற்றிய பட்டியல் சித்த மருத்துவத்தில் இருக்கு, கிருமிகளை பற்றிய தெளிவு இருக்கு. அப்ப மரபு வழி அறிவியல் எல்லாமே அதுல தெளிவா இருக்கு. இப்ப நம்மால் படிச்சுட்டு வர்றாருதான் கொஞ்சம் புலம்பி போய் வர்றான், அதனாலதான் தெளிவு இல்லை. ஆனா அந்த மருத்துவங்கள் தெளிவா தான் இருக்கு. அப்ப டிராடிஷனலா ஒரு கிருமி எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதை புரிஞ்சுக்கிறது. ஒரு 4 ரோடு இருக்கு, 4 வழிச்சாலை. இப்ப நம்ம ஊர்ல அந்த புளிய மரத்தை நம்ம வெட்டிட்டு போட போறாங்க, பாளையத்து பக்கம் வரையும் வந்துச்சு, அங்க எல்லாம் எல்லா ரோடும் போச்சு, பல பேர் வீடுகள் மேல எல்லாம். ஜப்பான்ல ஒருத்தர் முத ரோடு போட்டாரு, அவருடைய விளை நிலத்துல இருந்து விளை பொருட்களை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு ரோடு போட்டாரு. ரொம்ப ஃபெமிலியரான விஞ்ஞானி அவர், இயற்கை வேளாண் விஞ்ஞானி, உலகத்துக்கே இயற்கை வேளாண்மை அறிமுகப்படுத்தின நபர்கள் அவர் ஒருத்தர். இப்பதான் இறந்தாரு, சமீபத்துல 90களில் இறந்தாரு. ஃபுகாகோ அவர் பேரு, மசானோஃபு ஃபுகாகோ. அவரு என்ன இந்த 4 ரோட பத்தி சொன்னா அது ஞாபகம் வருது. அவர் ஒரு ரோடு எதுக்கு போட்டாருன்னா அவர் நிலத்துல இருந்து விளை பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக போட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரோடு, இவர் லேண்டை வாங்கிட்டு ரோடு அது மேல ஏறி போயிடுச்சு. அந்த நிலத்தை காலி பண்ணிட்டு ரோடு போகுது, அது மேல ஏறி போகுது. அரசாங்கம் வந்து அந்த நிலத்தை எடுத்து ரோட போட்டாங்க. அந்த காலத்துல இந்த ரோடை எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, இந்த விளை நிலங்கள்ல இருந்து விளைச்சல் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக. இந்த ரோடு எங்க போகுதுன்னே தெரியல, என் நிலத்து மேல ஏறி போயிட்டே இருக்கு அப்படின்னு அவரு பின்னாடி சொன்னாரு. இப்ப எல்லா நிலத்து மேலே ரோடு தான் போயிட்டு இருக்கு, பல தோப்பு இதெல்லாம் அழிஞ்சு ரோடு போயிட்டு இருக்கு, எங்க போறாங்கன்னு தெரியல. ரோடு நம்ம விளை நிலங்கள்ல ரோடு போச்சுன்னா சாப்பிடுறதுக்கு எங்க போவோம்? ஒண்ணு வழி தார் செய்யணும்னா கூட விளைநிலம் வேணும், இல்ல சாப்பிடுறதுக்கு ரோட்டுக்கு போயிடுறது சிம்பாலிக்கான விஷயம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4 ரோடு ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு எந்த விதமான கிராமங்களுமே இல்லை, அப்படி ஒரு 4 ரோடு. அந்த ரோட்ல ஒரு நாய் ஒண்ணு ஓடி வந்துட்டு இருக்கு, ஒரு லாரி அடிச்சு தூக்கி போட்டுருது, நாய் செத்து போயிருது. நாய் செத்து ஒரு இடத்துல கிடக்கு. 2 நாள் கழிச்சு என்ன செய்யும்? நாயில இருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், அழுகிய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். வாடை அடிச்சுட்டே இருக்குமா, குறைஞ்சிருமா? ஒரு உச்சகட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் குறையாது இல்லையா, குறைஞ்சிரும் ஒரு கட்டத்துல. குறைஞ்சதுக்கு அப்புறம் அது பக்கத்துல போய் பார்த்தோம்னா அழுகிய நாயுடைய உடல் அப்படியே இருக்குமா, வேற மாதிரியா இருக்குமா? என்ன ஆயிருக்கும்? அதுல புழுக்கள் வந்துடும், புழுக்கள் வந்துடும் இல்லையா? இந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு ஒரு கேள்வி கேட்டா, புழு எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து கிராமத்துல இருந்து நடந்து வந்ததா? தசையில இருந்து புழு வருமா?
டார்வின் அப்படி சொல்லலையே. டார்வின் தியரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு செல் உயிரிலிருந்து 2 செல் உயிரி, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6, அதனால குரங்குல இருந்து மனுஷன். அப்படிதான் சொல்லுது. இதை நான் மனுஷன் செத்தா புழு வச்சிருது அப்படின்னா 6ல இருந்து 1 புழு வந்து ஓரறிவு உயிரினம். 6ல இருந்து 1 வருமா? அப்ப டார்வின் தியரி தப்பா? அப்ப பழகுறது இந்த ஒண்ணுமே ஆகும். 6ல இருந்து 1 போக முடியாதுல்ல, சிக்கல் இருக்கு. இப்ப டார்வின் தியரி மட்டுமே உண்மையா இருக்க முடியாது. அது ஒரு பகுதி, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத இன்னொரு பகுதி இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து பரிணாம கொள்கை டார்வின் கண்டுபிடிச்சது. இது தவிர படைப்பு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு.